கேப்டன் அவர்கள் அறிமுகப்படுத்திய இயக்குனர்கள்: இயக்குனர் அரவிந்த் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 60வது திரைப்படமான ஊமை விழிகள் திரைப்படம். தியாகராஜன் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 101வது திரைப்படமான மாநகர காவல் திரைப்படம். ராஜ் கைலாஷ் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 130வது திரைப்படமான வாஞ்சிநாதன் திரைப்படம். நந்தகுமார் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 142வது திரைப்படமான தென்னவன் திரைப்படம். மகாராஜா அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 132வது திரைப்படமான வல்லரசு திரைப்படம். திருப்பதிசாமி அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 135வது திரைப்படமான நரசிம்ம திரைப்படம். ரமேஷ் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 125வது திரைப்படமான உளவுத்துறை திரைப்படம். உதயகுமார் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 115வது திரைப்படமான பதவி பிரமாணம் திரைப்படம். ஆர். கே. செல்வமணி அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 93வது திரைப்படமான புலன் விசாரணை திரைப்படம். ஏ. ஆர். முருகதாஸ் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 140வது திரைப்படமான ரமணா திரைப்படம். பாரதி கண்ணம்மா அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 130வது திரைப்படமான கண்ணு பட போகுதையா திரைப்படம். ஏ. ஆர். ரமேஷ் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 121வது திரைப்படமான தாயகம் திரைப்படம். அருண் பாண்டியன் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 139வது திரைப்படமான தேவன் திரைப்படம். சிறுமுகை ரவி அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 139வது திரைப்படமான அலைஓசை திரைப்படம். பாலு ஆனந்த் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 83வது திரைப்படமான நானே ராஜா நானே மந்திரி திரைப்படம். லியா குட் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 87வது திரைப்படமான பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படம். புலி தானு அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 94வது திரைப்படமான புதுப்பாடகன் திரைப்படம். கலைமணி அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 79வது திரைப்படமான தெற்கத்தி கள்ளன் திரைப்படம். செந்தில்நாதன் அவர்களின் முதல் திரைப்படம் கேப்டன் அவர்களின் 80வது திரைப்படமான பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படம்.